Psalm chapter 107, verse 1 to 43. சங்கீதம் 107 1 முதல் 43 வசனம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஓ give thanks unto the Lord, for he is God, for his mercy endureth forever. வசனம் 2. கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு, let the redeemed of the Lord and say so, whom he hid and redeemed from the hands of the enemy. வசனம் 3. கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலும் இருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படியே சொல்லக்கடவர்கள். And gathered them out of the lands from the east and from the west, from the north and from the south. வசனம் 4. அவர்கள் தாபரிக்கும் உரை காணாமல் வனாந்தரத்திலே வனாந்தர வழியாய், they wander in the wilderness in a solitary way. They had found no city to dwell in. வசனம் 5. பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தேய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள். Hunger and thirsty, their and soul and fainted in them. வசனம் 6. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார். Then they cried unto the Lord and their trouble, and delivered them out of their distress. வசனம் 7. தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார். And he led them by their right way, that they might go through the city of the habitant. வசனம் 8. தவணமுள்ள ஆத்துமாவை கர்த்தரையே திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினாலே நிரப்புகிறவர் என்றும். Oh, that man will praise the Lord for his and goodness, and for his and wonderful and work to the children of the man. வசனம் 9. அவருடைய கிருபை நிமித்தம் மனுப்புத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரையே துதிப்பார்களாக. For he satisfied the longing soul and filled the hunger soul with gladness. வசனம் 10. தேவனுடைய வார்த்தைக்கும் விரோதமாய் கலகம் பண்ணி உன்னதமானவருடைய ஆலோசனையை அசட்டை பண்ணினார்கள். Such as said the darkness and in the shadow of the being found in the application and eon. வசனம் 11. அந்த காரத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்த ஒடுக்கத்திலும் இருப்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள். Because they rebelled against the words of God, and contaminated the counsel of the most high. வசனம் 12. அவர்களுடைய இருதயத்தை அவர்கள் வருத்தத்தால் தாழ்த்தினார்கள், சகாயரில்லாமல் விழுந்து போனார்கள். Therefore he forgot down there and hid with and labor they and fall down, and there was no need to the help. வசனம் 13. தங்கள் ஆபத்திலேயே கர்த்தரையே நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை நீங்களாக்கி இரட்சித்தார். Then they and carried unto the Lord in their and trouble, and saved them out of their and distressness. வசனம் 14. அந்த காரத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்களை கட்டுகளை அறுத்தார். He enfolded them out of the darkness and the shadow of death, and broke their and groanings in the sunder. வசனம் 15. கர்த்தர் வெண்கல கதவுகளையும் உடைத்து இருப்பு தாட்பால்களை முறித்தார் என்று. Oh, that man will and praise the Lord, and for his and goodness, and for his and wonderful work to the children of the man.
வசனம் 16 அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரர்களுக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. For he and broken these gates of the brass and cut the brass of the iron in the sunder. வசனம் 17 மூடர்கள் தங்கள் பாதகம் மார்க்கத்தாலும் தங்கள் அக்கிரமங்களாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். Fools, because of their transgression and because of their iniquity and applicator. வசனம் 18 அவர்கள் ஆத்துமா சகல போஜனத்தையும் ஆரோசிக்கிறது. அவர்கள் மரண வாசல்கள் பரியந்தமும் சமீபமாகிறார்கள். Their soul and abandon here all the manner of the meat, and they and draw near unto the gates of the death. வசனம் 19 தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். Then they and cry unto the Lord in their trouble, and they serve them out of their distress. வசனம் 20 அவர்கள் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். He sent his own word, and he healed them, and they delivered them from their distress. வசனம் 21 அவர்கள் கர்த்தரே அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தமும் துதித்து, Oh, that man will and praise the Lord for his own goodness and for these wonderful works to the children of the man. வசனம் 22 கர்த்தரே ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவருடைய கிருபைகளை ஆனந்த சத்தத்துடனே விவரிப்பார்களாக. And let them and sacrifice the sacrifice and these thanks give and the declare is and walks this rejoicing. வசனம் 23 கப்பலேறி கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீர்களில் தொழில் செய்கிறார்களே. They that and go down to the sea in the ship, that and do business in the great water. வசனம் 24 அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள். They see the work of the Lord and his wonders in the deep. வசனம் 25 அவர்கள் கட்டளையிட பெருங்காற்றும் எழும்பி அதன் அலைகளை கொந்தளிக்க பண்ணும். For he commandment and raise it the stormy wind which and left up these waves thereof. வசனம் 26 அவர்கள் ஆகாயத்திலே ஏறி ஆழங்களிலே இறங்குகிறார்கள். அவர்கள் ஆத்துமா கிளசத்தினால் கரைந்து போகிறது. They mountain up to the heaven, they go down and again to this deep pit. Their soul is unmelted because of this trouble. வசனம் 27 வெறித்தவனைப் போல அலைந்து தடுமாறுகிறார்கள். அவர்களுடைய ஞானம் எல்லாம் மூழ்கி போகிறது. They are real to and fear and stronger like a darkness man and are at their unweight end. வசனம் 28 அப்பொழுது தங்கள் ஆபத்திலேயே அவர்கள் கர்த்தரையே நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். Then they and cry unto the Lord in their trouble, and forget them out of their distress. வசனம் 29 கொந்தளிப்பு அமர்த்துகிறார், அதன் அலைகளை அடக்குகின்றது. He make it the storm a calm show, that the waves thereof are still. வசனம் 30 அமைதல் உண்டாதன் நிமித்தமும் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். தங்கள் நாடின துறைமுகத்திலே அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். Then are they and glad, and because they and be and cute, so then bring it them unto their and destroy heaven
வசனம் 31, அவர்கள் கர்த்தரையே அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தமும் துதித்து. Oh, that man will and praise the Lord, and for his and goodness, and for his the wonderful works to the children of the man. வசனம் 32, ஜனங்களின் சபையிலே அவரை உயர்த்தி மூப்பர்களின் சங்கத்திலேயே அவரை போற்றுவார்களாக. Let them an excellent him and also is the congregations of the people and the praise him in the assembly of the elders. வசனம் 33, அவர் ஆறுகளையே அவாந்தர வெளியாகவும் நீரூற்றுகளையே வறண்ட ஸ்தலமாகவும் he turneth rivers into the wilderness and the water spring into the dry ground. வசனம் 34, குடிகளுடைய பொல்லாப்பி நிமித்தமும் செழிப்பான தேசத்தை உவர் நிலமாகவும் மாற்றுகிறார். And fruitful and land and chew their barrenness for the wickedness of them that endure their reign. 35, அவர் அவாந்தர வெளி தண்ணீரை தடமாகவும் வறண்ட நிலத்தை நீரூற்றாகவும் மாற்றி. That turneth the wilderness into the standing water and dry grounds into the water spring. 36, பசித்தவர்கள் அங்கே குடியேற்றுகிறார்கள். அங்கே அவர்களை குடியிருக்கும் நகரத்தை கட்டி. And there and he maketh the hunger to the devil, that day and may and prepare a city for habitant. வசனம் 37, வயல்களை உண்டாக்கி விதைத்து திராட்சை தோட்டங்களை நாட்டுகிறார்கள். அவைகள் வார்த்துள்ள பலனை தரும். And show these fielders and plants vineyards, each and many yield fruits of the increase. வசனம் 38, அவர்கள் ஆசீர்வதிக்கிறார்கள், மிகுதியும் பெருகுகிறார்கள். அவர்களுடைய மிருக ஜீவன்கள் குறை யாது இருக்க பண்ணுகிறார். He blessed them also, so that and they are the multitude greatly, and suffer not there and clutter to the decars. 39, பின்பு அவர்கள் இடுக்கத்திலும் ஆபத்திலும் துயரத்தினாலும் குறைவுபட்டு தாழ்வு அடைகிறார்கள். Again they and Arma ministry and forget low and forget affliction and sorrow. வசனம் 40, அவர் பிரபுக்கள் மேலும் இகழ்ச்சி வரப்பண்ணி வழியில்லாத அவாந்தர வெளிகளிலே அவர்களை திரிய செய்து. He provoked contumacy upon the prince and the caused them to the wander in the wilderness, where there is no way. வசனம் 41, எளியவனே சிறுமை நின்றும் எடுத்து உயர்த்த அடைக்கலத்திலேயே வைத்து அவன் வம்சங்களையே மந்தையை போலாக்குகிறார். He and the poor and the high from affliction, and make it him familiar like a flocks. வசனம் 42, உத்தமர்கள் அதை கண்டு மகிழ்வார்கள், நாயக்கேடு எல்லாம் தன் வாயை மூடும். The righteous shall sit and rejoice, and all iniquity shall stop your mouth. வசனம் 43, எவன் ஞானம் உள்ளவனோ அவன் இவைகளையே கவனிக்க கடவன், ஞானவான்களே கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள். Whose is wish and will obey all these things, even they shall understood the living kindness of the Lord.